உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தலைமைச் செயலகத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியுடைய இந்த சந்திப்புடைய முக்கிய சாராம்சம் என்பது ஃபெஞ்சல் புயல் நிவாரணமாக விசிக எம்எல்ஏ எம்பிக்கள் கான்ட்ரிபியூட் பண்ண நிதியை முதலமைச்சர்கிட்ட திருமாவளவன் வழங்கியது தான் என்றாலும் கூட அரசியல் பரபரப்பு இந்த சந்திப்புக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா விஜயோடு கலந்து கொண்ட மேடையில் பரபரப்பான அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தார். திமுக அரசை விமர்சிக்கும் விதமாக கருத்துக்களை பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு அரசியல் புயல் வீசியது என்றே சொல்லலாம். இன்று இந்த சந்திப்புக்கு சரியாக 1 மணி நேரத்துக்கு முன்பாக விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்து ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்து திருமாவளவன் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவுக்கு பிறகு, அந்த சஸ்பென்ஷனுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு இணைகிறார் ரமேஷ், செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது சபாநாயகர் இருக்கிறார், அதிகாரிகள் இருக்கிறாங்க, துணை சபாநாயகர் இருக்கிறார். இந்த சந்திப்பு பற்றிய மேலும் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. முதலமைச்சரும் திருமாவளவனும் தனியாகவும் சந்தித்தார்களா? நிச்சயமாக முதலமைச்சரும் விசிக தலைவர் திருமாவளவனும் தனியாக சந்தித்து பேசியதாகவே தலைமைச் செயலக வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல் தெரிய வருகிறது. இந்த காட்சிகளை நம்ம பார்க்கும்போது சபாநாயகர், துணை சபாநாயகர் எல்லாருமே இருக்கிறார்கள். அது ஒரு அரசு நிகழ்ச்சி. அந்த அரசு நிகழ்ச்சியில திருமாவளவனும் உடன் பங்கேற்றார். அதற்கு பிறகுதான் திருமாவளவனும் முதலமைச்சரும் சந்திப்பு என்பது தனியாக நடந்திருக்கிறது. ஒரு 5 நிமிடம் தனியாக சந்திப்பு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக விசிக சார்பில் அந்த செஞ்சல் புயலுக்கான நிவாரண நிதி வழங்கப்பட்டது. குறிப்பாக விசிகாவினுடைய எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுத்தார்கள். அப்போது விசிகாவினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உடன் இருந்தார்கள். முதலமைச்சரும் அந்த நிவாரண நிதியை பெற்றுக் கொண்டார். அதற்கு பிறகாக முதலமைச்சரும் திருமாவளவனும் சந்தித்து பேசியதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போதைய அரசியல் சூழல்ல இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுகிறது, இதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த கருத்து அரசியல் ரீதியாக ஒரு விவாதமாகவே மாறியிருந்தது. இந்த சூழல்ல முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்திப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து 6 மாதம் இடைக்காலமாக நீக்கப்பட்டிருந்தார். அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த நொடியே விசிக தலைவர் திருமாவளவன் வாகனம் மூலமாக, கார் மூலமாக தலைமைச் செயலகம் தான் வந்தார். தலைமைச் செயலகத்தில் சுமார் 45 நிமிடம் காத்திருந்தார். 45 நிமிடம் காத்திருப்புக்கு பிறகு முதலமைச்சரை நேரில் சந்தித்து நிவாரணத்தை வழங்கியதற்கு பிறகு முதலமைச்சருடன் பேசியிருக்கிறார். அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து கட்சிக்கு நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்றெல்லாம் திருமாவளவன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தான் ஒரு அரசியல் விவாதமும் அரசியல் பேச்சும் இந்த சந்திப்பில் இருந்திருக்கும் என்பதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. பெஞ்சல் புயல் நிவாரணத்தை சமர்ப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த சந்திப்பு என்றாலும் கூட 2 அரசியல் தலைவர்கள் பேசும்போது அரசியல் பேசாமலா இருப்பார்கள் அப்படிங்கிறது இயல்பாக எழக்கூடிய புரிதல். அதுவும் இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் அவர்கள் என்ன பேசினார்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக நிறைய யூகிக்கப்படும். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் இந்த சந்திப்பு குறித்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா?
நிச்சயமாக விசிக தலைவர் திருமாவளவன் ஒவ்வொரு முறையுமே தலைமைச் செயலகம் வரும்போது பத்திரிகையாளர்களை சந்தித்துவிட்டு தான் புறப்பட்டு செல்வார். அப்படி இருக்கும்போது இன்றைய தினமும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வரை சந்தித்துவிட்டு வாகனத்தில் புறப்படும் போது அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போது இந்த சந்திப்புக்கான காரணம் குறித்தும் தெளிவுபடுத்துவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டதற்கு திமுக ஏதேனும் அழுத்தம் கொடுத்ததா என்ற கேள்வி விசிக மத்தியிலையும் திருமாவளவன் மத்தியிலையும் அடுத்தடுத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். ஆனாலும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டதும் அதற்கு பிறகு உடனடியாக வந்து திருமாவளவன் முதல்வரை சந்திப்பதும் மீண்டும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கெல்லாம் திருமாவளவன் நிச்சயம் பதில் கொடுப்பார், ஒரு விளக்கத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திப்பார். அந்த சந்திப்பின் போது இதற்கெல்லாம் விடை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். நன்றி ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.